கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து நம்ம ஒரு சிறு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இங்கே நம்பிக்கையை குறித்தது மாத்திரமல்ல, நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயா என்று சொல்லி கேட்கும்போது நம்புகிறேன் என்கிற வார்த்தையை நம்ம மிகவும் தெளிவாக சொல்லிவிடுகிறோம். யாரை கேட்டால் நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுகிறோமே ஒழிய இயேசுவை கூப்பிடுவதற்கு மிகவும் வெட்கப்படுகிறோம். இயேசுவை தேடுவதற்கு ஏதோ ஒரு தெய்வத்தை தேடுவது போல நாம் தேடுகிறோம். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து என்பது சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரங்களும் படைத்தவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற விதத்திலே சரியாய் தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு குருடன் தேடுகிறான், இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அறிந்து அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி அவன் கத்துகிறான். ஆனால் அருகாமையிலே இருந்தவர்கள் அவனை அதட்டுகிறார்கள், நீ அவரை கூப்பிடாதே என்று சொல்லுகிறார்கள். இன்று அப்படித்தான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறீர்களா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீ கூப்பிடாதே, அது வேற கடவுள் என்று சொல்லுவார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களுடைய கடவுள் தான். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறவர் தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிறார்களோ, நம்பிக்கையோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த குருடனை அழைத்து கொண்டு வரும்படியாக சொன்னார். பக்கத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனுடைய கண்களை தொட்டு அவன் பார்வையடையும்படியாய் செய்தார். பார்வையடையும்படியாய் செய்த அதே கர்த்தர் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வியாதிகளை, நீங்கள் என்ன காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். ஆனால் ஆண்டவரை தேடுங்கள், இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பணம் 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 பணம். ஏதாவது ஒரு வகையிலே நன்மை செய்து பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தீமையினாலும் பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், இதுதான் இந்த மனுஷனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதனாலே காலையில் விடிந்ததிலிருந்து இரவு வரையா, இரவு முழுவதுமாய் கூட பணத்திற்காக ஓடுகிற ஓட்டத்தை பார்க்கிறோம். 1,00,000 ரூபாய் இருந்தால் போதுமா என்று சொல்லி ஒருவர் நினைப்பார் என்று சொன்னால் 1,00,000 ரூபாய் அவருக்கு வந்துவிட்டால் அவர்கள் அதோடு நிற்பதில்லை. 2 லட்சத்தை எதிர்பார்க்கிறார், 1 கோடி எதிர்பார்க்கிறார். 1 கோடி வந்துவிட்டால் அடுத்தும் 1 கோடி வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இன்று மனுஷனுடைய நிலைமை, உலகத்தினுடைய நிலைமை